ஒரு குண்டால மைதா மாவு 2 கை, அரிசி மாவு 1 கை அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி போண்டா பக்குவத்துக்கு கரைச்சிக்கணும். பாருங்கள், கொஞ்சம் பச்சரிசி மாவும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டால் கலர் கிடைக்கும். இப்படி நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிடணும். இதுக்கு முன்னே நல்லா கலக்கிட்டு பச்சி போன்ற அளவுக்கு நம்ம ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் நீங்கள் கலக்கிக்கோங்க. சுசியம் செய்யறதுக்கு இதுதான் ரொம்ப வசதியானது. மஞ்சள் பொடி ரொம்ப போடாதீங்க, ஒரு அளவாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலக்கிக்கிடணும். பார்த்திங்களா, இந்த பக்குவத்தில் கலக்கிக்கிட்டு அப்புறம் நீங்கள் கடலைப்பருப்பை குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு வேண்டிய சர்க்கரையை போட்டு ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் சர்க்கரை போட்டு ஏலப்பொடி தேங்காய் பூ எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா கெட்டியாயிரும். அப்புறம் நீங்கள் தட்டத்தில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சு அப்புறம் எண்ணெயை வானலியில் காய வைங்க. காஞ்ச பின்ன உருண்டையாக நாம் உருட்டி போட வேண்டியது. லேசாக சுறுசுறுனுங்கிற இது வத்தமும் நாம் அரிக்கரண்டியில் அரித்து எடுத்துடணும். இது ஒரு சூடான சுவையான சிற்றுண்டி. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுசியம், சொய்யம், சுழியம்னு பலவித பெயர்களில் கூப்பிடுவாங்க. பாருங்கள், இப்படி உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாவில் இப்படி நல்லா துவைச்சிக்கிடணும். இப்படி துவைச்சிட்டு அப்புறம் நம்ம உருட்டி போட வேண்டியது. உருட்டி போட்டு ஒரு 6-7 நிமிஷத்தில் நீங்கள் எடுத்துடலாம். முருகவும் வைக்கலாம். முருகை வச்சா ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு சலசலப்பு நிற்கவும் நீங்கள் அரிகரண்டியில் அரித்து எடுத்துருங்க. இது ஒரு சுவையான பலகாரம். இந்த மாவுலேயே நம்ம போலியும் செய்யலாம். அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு புதுவிதமான பலகாரம் செய்ய தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், சுசியம், சொய்யம், சுழியம் ரெடி. சூடாக சாப்பிட சுவையாக இருக்கும்.